ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பார்க்கலாம். நான் பேசுகிற வேர்டு டவுட் பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா எம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பார்க்கலாம். நடுவில் புகுண்டு ஆட்டத்தை கலைக்க வருவானே, என்ன இன்னும் காங்கலையே நினச்சேன். எவ்வளோக்குள்ள ஆசையாக என் பேபி ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். வந்து நிற்காம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம கண்டில் அப்படியே அந்த வீடியோவை கட் பண்ணபடி ட்ராக்கை நோட் பண்ணால் வீடியோவை எடுத்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி செம்ம கண்டில் ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, ஜொங்குக்கு இந்த மாதிரிலாம் வாட்டர் இப்படி ஃபேஸ்லாம் அடிச்சு விளையாடாத அப்புறம் உனக்கு கூண்டு பிடிச்சிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆமாம், ரொம்ப கேரிங் தான்டா அவன் ஹயாங்க்கு அப்படிங்கிற மாதிரி சுகம் ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுக்கிறாரு. இப்படி இழுச்சா ஒரு பக்கம் சுகா இழுத்தா ஒரு பக்கம் ஜாக் இழுக்கிறான். எங்கடா அவனை நீ இழுக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஹே என்னம்மா இவ்வளோ டேஸ் உன் பிரதர் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்த மாதிரி தான் இப்போ ஒரேடியே ஜொங்குக்குன்ட்டு இருக்க. போடா, நீ எங்கள் 2 பேரையும் ஃப்ரீயாக ப்ளே பண்ணி விளையாடே விட மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே தானே இருக்காங்க, அவங்க கூட போய் ப்ளே பண்ணி விளையாடு, தேவையில்லாமல் எங்கள் 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணாதானுங்கிற மாதிரி ஷுகா ஜாக்கு கிட்ட ஃபைட்டுக்கு போனால், என்ன ஜொங்குக்கும் ஃப்ரெண்டு இந்த மாதிரிலாம் என்னை திட்டுறான், நான் உன்னோட ஹயாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சுகா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு திட்டுனா நீ வாயை மூடுறா இல்லைன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு பிடிச்சி திட்டிட்டு ஜாக்கோட ஆன்சர் நம்ம சுகா தட்டி விடுறாரு. போய் உன் ஃப்ரெண்டோட ப்ளே பண்ணி விளையாடு, அவனை ப்ளே பண்ணி விளையாடு, அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, ஜாலியாக ட்ரிப்பை என்ஜாய் பண்ணாதான் நாங்கள் 2 பேரும் இருக்கோம், ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோல்டு பிடிக்கும் ஃபீவர் பிடிக்கணும் இவன் பெருசாக பேசிகிட்டு இருக்கானுங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே ஜொங்குக்கு அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணி ஜொங்கு கூட திரும்பவும் நம்ம சுகா ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்தேன். எவ்வளவு திமிர் இந்த சுகாவை முதல்ல ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம காண்டல் ஜாக் இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி நோட் பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ நம்ம ஜொங்குக்குன்னா வாட்டரில் ப்ளே பண்ணி விளையாண்டுக்கிட்டே இருப்பாரா. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருக்க இந்த மூமெண்ட்டுக்கு அந்த மேம் கரெக்டாக நம்ம டேக்கிட்ட நின்று பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. டேக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்களா, அதோட இந்த ட்ரிப்பை பற்றி தான் பேசுகிறா, மற்ற எதுவுமே பேசலை. ட்ரிப்பை பற்றி பேசுகிற அந்த மூமெண்ட்டுக்கும் டவுட்டு கேட்குற இந்த மூமெண்ட்டுக்கும் டே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாரு. தூரத்தில் இருந்து பார்க்குற நம்ம ஜொங்குக்கு ஃபுல்லாக எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே திங்க் ஆகுது. இந்த மாதிரி திங்க் ஆனால் இந்த மாதிரி நம்ம டேக்கிட்ட பேசிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கும் ரிவர் பக்கத்தில் இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கும் அந்த மேம் தான் நக்கலை சிரிச்சபடி என்னையே ரிஜெக்ட் பண்ணலட்டையா, இப்போ பாரு நீ என்ன ரிஜெக்டே பண்ண மாட்டா பாருங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்த வாட்டையோட அந்த பிளேஸில் கொஞ்சம் ஸ்கிப் ஆகி விழுற மாதிரி போகிற பொசிஷனுக்கு பக்கத்தில் இருக்க டேயோட ஆன்சர் வேணும்னே கிரிப்பை பிடிச்சபடி ரிவர்க்குள்ளே டேயோடு சேர்ந்து விழுவாளா. இந்த மாதிரி விழுந்தா இந்த மூமெண்ட்டை பற்றி நம்ம ஜொங்குக்கு செம ஷாக் ஆனோம். அந்த ரிவரில் அந்த மேமை கொஞ்சம் புஷ் பண்ணபடி ஹிப்பை பிடிச்சி தூக்குனபடி நம்மகிட்ட ரிவர்லேருந்து மேலே தூக்கிட்டு அவள் ஏதோ ஸ்கிப் ஆகிட்டான் விழுந்துட்டா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்மகிட்ட சேவ் பண்ணுவார். சேவ் பண்ணி அப்படியே அந்த ரிவரை விட்டு வெளியே தூக்கிட்டு வர மேம் உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் ஆகலட்ட, அங்கே இந்த பிளேஸில் இந்த பாறை வலிக்கிறச்சு அதான் ஸ்கிப் ஆகி விழுந்துட்டேன், ஒன்றே வேற தேவையில்லாமல் அந்த ரிவருக்குள்ளே இழுத்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இந்த மாதிரி பேசினா நம்ம ஜொங்குக்கு செம்ம காண்டைக்கு ரிவரை விட்டு வேகமாக வெளியே போயிடுவார். இந்த மாதிரி வெளியே போனால் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த மேமையும் நோட் பண்ணுறாரு. 2 பேருமே நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் அப்படியே டைம் மூவ் ஆன் ஆகிருச்சு. இனி நம்ம டென்ட் போட்ட பிளேஸ்க்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டென்ட் போடுற பிளேஸுக்கு போயிட்டுருப்பாங்களா. இந்த மாதிரி போயிட்டுருந்தேன். அந்த பிளேஸில் ஒரு டென்ட் போகிற பிளேஸுக்கு போகிற ஒரு பிளேஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்துருந்து ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துருப்பாங்களா, அதை சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தால் நம்ம ஜொங்குக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி பெயினான மூமெண்ட்டு, ஹேட்டான மூமெண்ட்டில் ஸ்நாக்ஸை கூட சாப்பிடாம அப்படியே அவ்வளோத்தையும் தரையில் கொட்டிக்கிட்டு இருக்காரு. ஜூஸ் பாட்டிலை ஓப்பன் பண்ணி ஜூஸை மட்டுட்டையும் தரையில் கொட்டிகிட்டு இருக்க மூமெண்ட்டை தூரத்துலேருந்தே நம்மகிட்ட நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போ நம்ம டேடா கரெக்டாக நம்ம ஜொங்குக்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்தா அந்த மேம் ஜொங்குக்கிட்ட போக விடாத அளவுக்கு நம்ம டேயை மறைச்சபடி டேட்ட ஏதோ டவுட்டெல்லாம் கேட்குற மாதிரி டே அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணுறான். இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணுறது நோட் பண்ணிகிட்டே இருந்தான். டைம் ஸ்கிப் ஆகி டென்ட்டுக்கு போகிறாங்க. நைட்டு டென்ட்டு கேம்ப் ஃபயர் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபுட்டு நைட்டு சாப்பிடுவாங்களா, டின்னர் அதை சாப்பிட்டுட்டு இருக்க சொல்ல இப்போ கூட நம்ம டே ஜொங்குக்கிட்ட போகலாம், எனக்கு 1 டே முழுக்க நம்ம ஜொங்குக்கிட்ட பேசவே இல்லைங்கிற மாதிரி திரும்பவும் ஜொங்கு கிட்ட போய் ஃபுட்டு சாப்பிட்லாம், ஜொங்கு கூட சேர்ந்து சாப்பிட்லாங்கிற மாதிரி கிட்டக்க போனோம். ஜொங்குக்கையும் டேயும் பிரித்து விட்டபடி அந்த மேம் உட்காருட்டாங்க. இந்த மாதிரி உட்கார்ந்தப்பட்டு டேக்கே செம்ம கோவம் இப்படி கோவண்டா ஜொங்குக்கு அடுக்கு மேலே ஹைப் ஆகி ஃபுட்டு பிளேட்டை அப்படி தலைகீழ கவிட்டு போட்டுட்டு அப்படியே எழுந்து போயிடுவார். ஃபுட்டு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எழுந்து போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு
எப்படியோ கோவத்தில் எழுந்து போயிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி ஜாக்கை நோட் பண்ணிவிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுறான். ஏன்னா இன்றைக்கி மார்னிங்லேருந்தே நம்ம ஜங்குக்கிட்ட பேச எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. பட் எதுலேயுமே அந்த மேம் பேசுறதுக்கு கொஞ்சம் கூட ட்ரை பண்ண விட்டுருக்க மாட்டாங்க. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இப்போ ஃபுட்டு பிளேட்டே அப்படி தலைகீழ கவுட்டு போட்டு போகிற மூமெண்ட்டை பட்டுட்டு டேக்கு ஒரு மாட்டி ஆக்கி அப்படியே அங்கேருந்து நம்ம எழுந்துக்கலான்ங்கிற மாதிரி எழுந்துக்கிட்டோம். டேயோட ஹேண்ட்ஸை அந்த மேம் பிடிச்சிட்டு என்னாச்சு சாப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், முதல்ல ஆன்ஸை விடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. அந்த மாதிரி சொன்னால் இப்படி பேசுகிறது கேட்டு கொஞ்சம் பயந்து போயிட்டேயோட ஆன்ஸை விட்டேன். இப்போ நம்ம அந்த அவர் சாப்பிட வச்சுருப்பார்ல ஃபுட்டு பிளேட் அதோடையே ஜொங்குக்கு தேடி போனால் ஜொங்குக்கு அப்படியே டென்ட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு. ரொம்ப ஒரு மாதிரி பெயிண்ட்டு உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி பெயிண்ட்லேயே உட்காந்துருந்தேன். அந்த டென்ட்டை ஓப்பன் பண்ணபடி நம்ம உள்ளே என்ட்ராக்கிறத சுகா நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் ஃபுட்டை நான் எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ராக்கிட்ட சுகா எனக்கு ஃபுட்டுலாம் ஒன்றும் வேண்டாம், எதுக்கு தான் இந்த டென்ட்டுக்கு வந்தேன்னு இந்த ட்ரிப்புக்கு வந்தேனுங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக சுகா நினச்சி இப்படி திட்டு வரா. இந்த மாதிரி திட்டுனா வந்துருக்கிட்ட பட்டுட்டு இப்போ இதுக்காக எங்கே வந்தீங்க, போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக சாப்பிட வேண்டியதானே, இந்த மாதிரி அந்த மேம் கூட க்ளோஸாக இருக்கிறத நான் பார்க்கணுங்கிறதுக்காக தான் என்னை ட்ரிப்புக்கு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டு திட்டிட்டு டென்ட்டை விட்டு அப்படியே எழுந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக் இப்படி உள்ளே என்ட்ராகிற டேயை நோட் பண்ணிவிட்டு வெளியே போக ட்ரை பண்ணோம். ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே கிரிப்பை பிடிச்சிட்டே அப்படியே இழுத்து ஜொங்குக்கு டைஸில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சா நம்ம ஜொங்குக்கு வந்து டேயை புஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து எழுந்து போக ட்ரை பண்ணோம். நம்ம வந்து ஜொங்குக்கு நகர விடாத அளவுக்கு கிரிப்பை பிடிச்சி லாக் பண்ணப்படி பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுற, எதுக்கு இந்த அளவுக்கு கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி சொன்னால், என்னை விடுங்க, எனக்கு சுத்தமாக இந்த ட்ரிப்பு பிடிக்கல, உங்களையும் பிடிக்கல, நான் உங்களை வெறுக்கிறேன், ஐ ஹேட் யூ அப்படிங்கிற மாதிரி கட்டுவார். இந்த மாதிரி கட்டிட்டு உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸே இல்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த மேம் வந்து என்கிட்டயே சொன்னாங்க, நீங்களாம் ட்ராமா பண்ணிகிட்ருக்கீங்க, டேக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ தேவையில்லாமல் சொல்கிறதெல்லாம் கேட்டு ட்ராமா பண்ணாட, ஆக்டிங் பண்ணாட, நான் தான் அவரை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், ஃபியான்சி நான்டானுங்கிற மாதிரி என்கிட்டயே அந்த மேம் வந்து சொல்கிறாங்க. நீ அதே மாதிரி ரிவருக்குள்ளே அவங்க கூட சேர்ந்து பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ரிவருக்குள்ளே விழுந்து எந்திரிச்ச மூமெண்ட்டை பற்றி இப்படி சொன்னால், நான் பண்ணேண்ணா ஸ்லிப்பாகி ரிவருக்குள்ளே விழுந்துட்டோண்டா, இல்லை நீ பொய் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ அந்த மேம் சொன்னதில் உண்மையா, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை நோட் பண்ணால் டேக்கு வந்து என்ன பேசுனே தெரியல. ஜொங்கு கூட ஃபீஸை கப்பனை போயிடு. அப்போ உன் ஹஸ்பண்டை நீ தப்பாக நினைக்கிறியா, நான் உன்கிட்ட சீட் பண்ணுறேன், உன்னை ஏமாற்றுறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, இங்கே என்ன பாரு, அந்த மேம் சொல்கிறதெல்லாம் விட்டுட்டலு, என்ன நீ என்ன மாதிரி திங்க் பண்ணுற, ஒன்றை மூவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு பர்சன்ட்டை நான் மேரேஜ் பண்ணியிருப்பேனா, அந்த மேம்கிட்ட என்ன சொன்னாங்க, நீ ட்ராமா பண்ணாத, டேயோட ஃபியான்சி நான்டான்னு தானே சொன்னாங்க, உனக்கு தெரியாதா டேயோட ஒய்ஃப் யாருன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜொங்குக்கு வந்து எனக்கு இந்த மொமெண்ட்டு சுத்தமாக பிடிக்கல, இந்த ஒன் டே முழுக்க எனக்கு ஹெல் மாதிரி இருந்துச்சு, உன்கிட்ட அந்த மேம் க்ளோஸாக இருந்து என்னை பக்கத்தில் கூட வரவிடலை அப்படிங்கிற மாதிரி என் நம்ம ஜொங்கு க்ரை பண்ணி அழுவாரா. அந்த மாதிரி அழுதான். ஜொங்குக்கு ஒரு ஃபோர்கிட்டலே கிஸ் பண்ணிவிட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஃபஸ்ட்டில் என் பேபி தான் இம்பார்ட்டன், அதுக்கப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படி ஃபுட்டை ஃபீட் பண்ணி விடுவாரா. அந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டா எனக்கு ஃபுட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. நான் பாட்டுட்டே இருக்கேன், மார்னிங்கு நீ சரியாக சாப்பிடல, ஆஃப்டர்நூன் வச்சுருந்த ஸ்நாக்ஸ் அவ்வளோத்தையுமே அப்படியே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கொட்டி போட்டுட்டு வந்துட்டேன், இப்போவுமே ஃபுட் அப்படியே தட்டிட்டு வந்துட்டேன், என்ன நினச்சிட்டு இருக்க சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு அப்படியே ஃபீட் பண்ணி விடுவாரா. இந்த மாதிரி ஃபீட் பண்ணிவிட்டேன். ஜொங்குக்கிட்டே ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்ற மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்குமே அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நைட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே டென்ட்டுக்குள்ளே போகிறாங்க. இந்த மாதிரி டென்ட்டுக்குள்ளே போனால் நம்ம ஜொங்குக்கிட்ட டேயோட ஆன்சர் கிரிப்பை பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சோம். இன்றைக்கி நான் கூட தான் ஸ்லீப் பண்ணுவேன், எனக்கு ஸ்லீப்பங்கடாக இருக்குது, நான் இன்னொரு ப்ரொஃபஸர் இந்த பிளேஸ்க்கு வர வச்சுட்டு உங்ககிட்ட வரேன், அமைதியாக போய் ஸ்லீப் பண்ணுங்கிற மாதிரி டென்ட்டுக்குள்ளே அப்படியே நம்ம ஜொங்குக்கு விட்டுட்டு நேராக அந்த பிளேஸில் வந்து இன்றைக்கி வந்து இந்த பிளேஸை வாட்ச் பண்ணதுக்கு இன்னொரு ப்ரொஃபஸர் அப்படின்னு நம்மகிட்டே வந்து இந்த பிளேஸ்லேருந்து எல்லா பிளேஸையுமே நோட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்லீப்பிங் வந்தால் ஏதாவது இன்னொரு மேம் இல்லை சார் எதையாவது நீங்கள் மூவ் ஆன் பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ப்ரொஃபஸர் அப்படியே அந்த பிளேஸில் இருந்தான். இப்போ அந்த மேம் தான் இந்த மாதிரி அந்த ப்ரொஃபஸர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு கூப்பிட்றான். இந்த மாதிரி கூப்பிட்டான். இவளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக அந்த மேம் கிட்ட வந்து நானும் டேயாங்க என்னோடய டென்ட்டுக்குள்ளே ஏதோ வித்தியாசமாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது,
கொஞ்சம் செக் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட டென்ட்டுக்கிட்ட கூப்பிட்றா அந்த மாதிரி கூப்பிட்டா டென்ட்டுக்குள்ளேயும் போய் ஏதாவது அது வந்து ஃபாரஸ்ட்டில் அதனால ஏதாவது இருக்குமோங்கிற மாதிரி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தோம். அந்த டென்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகி டென்ட் அப்படியே அந்த மேம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம 2 பேரும் இந்த டென்ட்டில் வேணால் ஸ்லீப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மேம் பேசுகிறத கேட்டு காண்டாகி மேமன் கூட பார்க்காம நம்மகிட்டே ஒரு ஸ்லாப் ஓங்கி வச்சிருவார். இந்த மாதிரி வச்சு அந்த மேம் ஷாக்கில் நம்மகிட்டே நோட் பண்ணா, நானும் ட்ரிப்புக்கு வந்த டயத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன், நீ ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க. இங்கே பாரு, அந்த ஜாக் உங்ககிட்ட என்ன சொன்னானுக்கிட்டு எனக்கு தெரியாது. என் ஒய்ஃப் முன்னாடி நீ ரொம்பவே என்கிட்ட க்ளோஸாக இருக்க. இப்போ என்னென்னா இந்த டென்ட்டுக்குள்ளே என்னை கொண்டு வந்து வச்சுருக்கேன். இதை ஜங்குக்கு பார்த்துட்டு மிஸ்பிஹேவில் என்கிட்ட ஃபைட் பண்ணணும். இங்கே பாரு, அவன் மட்டும் என்கிட்ட ஏதாவது ஃபைட் பண்ணிவிட்டு என்னை விட்டு மூவ் ஆன் ஆகி ஏதாவது ப்ராப்ளம் ஆகி ஃபைட் பண்ணான்னு வச்சுக்கோ, அப்புறம் உனக்கு ஒர்க்கே என் பிளேஸில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு கரெக்டாக அந்த டென்ட்டை விட்டு வெளியே வருவாராம். இந்த மாதிரி வெளியே வந்தால் கரெக்டாக அந்த டென்ட்டுக்கு முன்னாடி ஜங்குக்கு செம்ம கடுப்பில் நிற்கிறாரு. இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு டேடா ஜங்குக்கு அது வந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா, நீ ரொம்ப மோசமான ப்ரொஃபஸராக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தா ஜங்குக்கு சொன்னால் கேளு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பிடிக்க வந்தா டேயை போட்டு தள்ளி விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு நேராக டென்ட்டை பட்டு போவாரா, இதுக்கெல்லாம் நீ நடி காரணங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மேமை நோட் பண்ணிவிட்டு ஏதாவது அவங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணி ஃபைட் பண்ணால் உனக்கு ஒர்க் இல்லை, அட ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்துட்டு வேகமாக ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி டென்ட்டுக்கு வந்தோம். இந்த மாதிரி மிரட்டினது வச்சு ஸ்லாப் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு மேம் ரொம்ப ஷாக் ஆகி அப்படின்ற டென்ட்டுக்குள்ளேயே போய் உட்காந்துருவாங்க. இந்த மாதிரி உட்காந்துருந்தோம். இப்போ டென்ட்டுக்குள்ளே நம்ம ஜங்குக்கு பயங்கர டென்ஷனில் உட்காந்துருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இந்த டென்ட்டுக்குள்ளே என்ட்ராகி டென்ட்டை க்ளோஸ் பண்ணுவாரா, அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி அப்படியே பட்டுப்பாரு. இந்த மாதிரி பட்டுக்கிட்டா ஐயோ பேபி செம்மையாக காண்டாயிருச்சு போலுக்கு, நான் சொன்னாலும் நம்ப மாட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் அப்படி பொறுமையாக வந்து ஜங்குக்கு நானும் உன் கூட சேர்ந்து ஸ்லீப் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி பெட்ஷீட்டை மூவ் ஆன் பண்ணுவாரா, அந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணா போட்டு தள்ளி விட்றாரு. ஜங்குக் ப்ளீஸ், எனக்கு ரொம்ப குளிருது, அதான் உங்களுக்கு ஸ்லீப் பண்ண தனியாக பெட் இருக்குதுல்ல அங்கே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2% ஸ்லீப் பண்ணதுக்கு தனியாக இருக்குது. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நான் ஏன் குழுதில் தானே ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் உங்கள் குழுத்தில் போய் ஸ்லீப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் காட்டு வரான். என்ன பேபி 2 பேரும் ஒரே பிளேஸில் ஸ்லீப் பண்ணணும், கொஞ்சம் ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் நீ என்கிட்ட சொன்னேன், மாட்டி பேசுகிற. நான் கூட அந்த மூமெண்டெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு பேபி கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணலான்லாம் வந்தேனுங்கிற மாதிரி திரும்பவும் பெட்ஷீட்டை மூவ் ஆன் பண்ண வருவாரா, அந்த மாதிரி மூவ் ஆன் பண்ண வேண்டாம். டேயோட ஃப்ரெண்ட்ஸை வேகமாக தட்டி விட்றாரு. ப்ராப்ளம் பண்ணிங்கன்னா டென்ட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறத கேட்டு சரி ஓகே, நான் இந்த தரையிலே பட்டுக்கிறேன் போ, உன்னோட குளிரில் துடிக்கணும்னு நினைக்கிறேன், துடிச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு பெட்ஷீட் விரிச்சு வச்சுருக்கோம்ல அதில் போய் ஸ்லீப் பண்ணுறதை விட்டுவிட்டு ஜங்குக் பக்கத்துலேயே அப்படியே தரையிலே பட்டுருப்பாரா, அந்த மாதிரி பட்டுருந்தோம். ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம ஜங்குக்கு அப்படியே பெட்ஷீட்டை மூவ் ஆன் பண்ணிவிட்டு எங்கடா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணா அவரோட பெட்ஷீட் விரிச்சிருக்க பிளேஸில் ஸ்லீப் பண்ணுறதை விட்டுவிட்டு நார்மல் தரையில் ஸ்லீப் பண்ணுறதை பார்த்துட்டு ஷாக் ஆகி அவங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து அப்படியே புஷ் பண்ணி எழுப்புறாரு. இந்த மாதிரி எழுப்புனா ஜங்கு கூட ஆன்சர் தட்டி விட்டுட்டு அப்படியே நம்மகிட்ட திரும்பவும் ஸ்லீப் பண்ண ட்ரை பண்ணோம். நம்ம ஜங்குக்கிட்ட அப்படியே பெட்ஷீட் எடுத்து டேயோட பாடி முழுக்க கவர் பண்ணபடி அப்படியே நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ணுவாரா, இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணோம். இந்த மாதிரி பெட்ஷீட் எடுத்து ஜங்கு கவர் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஜங்குக்க பாட்டபடி திரும்பி ஜங்குக்கு ஹக் பண்ணபடி ஜங்குக்கோட பெட்ஷீட் கீழே விரிச்சிருப்பார்ல அதில் அப்படியே ஓவர் ஆனபடி ஸ்லீப் பண்ணுவாரா, இந்த மாதிரி பண்ண அப்படி சீட் பண்ணியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அடிப்பாரா. ஆமாம் பேபி சீட் தாண்டா பண்ணேன், அப்படின்னா நீ என்ன இந்த மாதிரி ஒரு கேரிங்கான மூமெண்ட்டில் பெட்ஷீட் எடுத்து கோல் பண்ணுவேன்ட்டு. ஆனால் நான் கொஞ்சம் கூட நினைக்கல, ஒரு 2 hours 3 hours கழிச்சு தான் இந்த மாதிரி பண்ணுவேன்னு நினச்சேன். 1/2 hourலேயே இந்த மாதிரி பண்ணிட்டியே, இந்த ப்ரொஃபஸர் மேலே அவ்வளோ லவ் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி ஜங்குக்கு மேலே ஓவரானபடி கிஸ் பண்ணுவாரா. ப்ளே பண்ணாட்டிங்க, பக்கத்தில் டென்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதெல்லாம் முடியாது, நான் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவேனுங்கிற மாதிரி திரும்பவும் கிஸ் பண்ணுவாரா. அந்த மாதிரி கிஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அமைதியாக வந்து ஸ்லீப் பண்ணுங்கள்
ப்ராப்ளம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே அவர் பக்கத்தில் க்ளோஸ் ஆல்பார் அந்த மாதிரி எழுதிட்டேன். சரி ஓகே நீ உண்மையிலே ரொம்ப டயர்டாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு ஹக் பண்ண பொசிஷன்லேயே நம்ம ஸ்லீப் பண்ணுவாரா. ஜொங்குக்குமே ஹக் பண்ண பொசிஷனில் ஸ்லீப் பண்ணோம். தான் அப்படியே நம்ம ஜொங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணப்படி ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணப்படி எங்கே ஃபைட்டை பெருசாக்கிறவானோன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ண மொமெண்ட்டில் இந்த மாதிரி இருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடும். நெக்ஸ்ட் டே மார்னிங் மார்னிங்கே எழுந்து பார்க் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே கூட்டிகிட்டு நம்ம ப்ரொஃபஸர்ஸ் மேம் எல்லாருமே போகிறாங்க. இப்போல்லாம் அந்த மேம் நம்ம பார்க்குறதே இல்லை. நான் ஒர்க்கை விட்டே மூவ் ஆன் பண்ணிடுவேன். இல்லாமல் ப்ராப்ளம் பண்ணுறேன்னு திட்டார்ல. ஸ்லாப்பு வர ஸ்ட்ராங்காக வச்சுட்டாரு. அந்த மூமெண்ட்டுக்கு செமையாக பயந்து போய் எல்லாம் இப்போ ஃபுல்லாக நோட் பண்ணாமல் எனக்கு ஒர்க்கு இப்போ இம்பார்ட்டன்னுங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி திங்க் பண்ணால் இப்போ நம்ம தான் லாஸ்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பேக் சைடில் வந்துட்டு இருந்தோம். ஹிப்பை கிரிப்பாக பூச்சப்படியே நம்ம ஜொங்குக் கிட்ட பேசிக்கிட்டே வந்தோம். நம்ம ஜொங்குக்கு சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்டை உடச்சி ஜொங்குக்கோட மவுத்தில் குட்டிகிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரூட் அதோட ஆப்பிள்ஸ் அப்படியே தோலெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி பீஸாக குட்டியாக கட் பண்ணி நம்ம ஜொங்குக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்டு வந்தோம். ஜொங்குக்கு ஹக் பண்ண பொசிஷன்லேயே சாப்பிட்டுட்டு வராரு. இந்த மூமெண்ட்டை நம்ம ஜிமினை அப்படியே திரும்பி நோட் பண்ணிட்டு கரெக்டாக சுகா கிட்ட வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை அவங்க 2 பேரும் கப்பல்ஸ் அவங்கள நம்மளும் அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ப்ரொஃபஸர் நான் ஸ்டூடெண்ட்டு கேட்டாப்பில் நடந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அப்படியே ஜிமினாவை முன்னாடி போக சொல்லாரு. இந்த மாதிரி முன்னாடி போக சொன்னால் பேபி அதான் 10th ஏன் கூட தானே இருக்கீங்க பின் என்ன போங்க அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே மறுபடியும் ஜிமினாவை மூவ் ஆன் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணி விட்டான். நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி ஒரு மாடரி ஹாப்பியான மூமெண்ட்டில் ட்ரிப்புக்கு வரல ஹனிமூனுக்கு வந்த மாதிரி வந்துட்டு இருக்க மூமெண்ட்டை ஜியாக்கு நோட் பண்ணிட்டு செம்ம காண்டாகிறான். இந்த மாதிரி காண்டாகி டக்குன்னு நிற்பானா இந்த மாதிரி நின்னா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இவன் எதுக்கு நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணோம். ஜொங்குக் கிட்ட வந்துட்டு ஜொங்குக் எனக்கு ரொம்ப பசிக்குது, உன்ட்ட ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஏன்டா அங்கே அந்த மாதிரி போய் சொல்கிற, நம்மகிட்ட தான் நிறைய இருக்குதே இண்டா ஹயாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாரா. அடா இல்லைன்னுங்கிறவங்கள ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்காக கட் பண்ணி வச்சுருப்பார்ல அதை கொடுக்குற மூமெண்ட்டுக்கு அதை அப்படியே பிடுங்குறாரு. அங்கே சின்ன பிள்ளையா நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கா, அதான் அவனுக்கு பசிக்கணுங்கிறவங்கள விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த ஃப்ரூட்ஸ் எழுதி கொடுத்தா அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்டபடி நம்ம பட்டு முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சா வார கோட்டுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் தட்டி விடுற அளவுக்கு நம்ம கோவம் வருது. இருந்தாலும் ஜொங்குக்கு பக்கத்தில் இருக்க மூமெண்ட்டுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தோம். ஃப்ரூட் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போவானா அந்த ஃப்ரூட்டை எடுத்தபடி இப்படி எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு காண்டானம் இன்னொரு ஆப்பிள் அப்படியே எடுத்து நம்ம ஜொங்கு கொடுக்குறாரு. என்கிட்ட 2 ஆப்பிள் இருந்துச்சு, இதை எனக்கு கட் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொல்கிறத கேட்டு டேக்கு சிரிப்பு வந்துடும். ஸ்மைல் பண்ணப்படி ஜொங்குக்கோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிட்டு திரும்பவும் அந்த ஆப்பிளை பீஸாக குட்டியாக கட் பண்ணி நம்ம ஜொங்குக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்டு வர்றாரு. இந்த மாதிரி அந்த பார்க் பிளேஸ்க்கும் போடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க, பிக்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க. நம்ம ஜொங்குக்கு ஹக் பண்ண பொசிஷன் அந்த பிளேஸ் முழுக்க பிக் எடுத்துக்கிறாரு. இந்த மாதிரி பிக் எடுத்துக்கிட்டா ஜொங்குக்கும் செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நைட் ஆயிடுச்சு. கேம்ப் ஃபயர் பிளேஸில் தான் இப்போ கேம்ப் ஃபயரை பற்ற வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பற்ற வச்சுட்டு இருந்தோம். நம்ம ஜொங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி குளிர்ந்த மூமெண்ட்டுக்கே அப்படியே எப்பண்டா கேம்ப் ஃபயரை பற்ற வைப்பீங்க, இந்த ஃபயரை பற்ற வைங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபயரை எப்போ பற்ற வைப்பீங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி குளிரில் நடுங்கிட்டு இருக்கிற நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிட்டோம். ஜொங்குக்கு பக்கத்தில் க்ளோஸாக குளிருக்கெல்லாம் போடுவோம்ல ஒரு மாதிரி ஜாக்கெட், அந்த மாதிரி நியூவாகவே நம்ம ஜொங்குக்காகவே வாங்கி வச்சுருக்காரு. அண்ட் அப்படியே எடுத்து ஜொங்குக்கோட பாடியை ஃபுல்லாக கவர் பண்ணுவாரா. அந்த மாதிரி கவர் பண்ணால் ஃபஸ்ட்டில் நம்ம ஜொங்குக்கு பயந்து போய் நோட் பண்ணுவார மாதிரி நோட் பண்ணோம். இந்த மாதிரி கவர் பண்ணி விட்ற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த ஜாக்கெட் அப்படியே நம்ம ஜொங்குக்கு இப்போ வேர் பண்ணிக்கிறாரு. இப்போ நான் குளிரில் அப்படிங்கிற மாதிரி பட்டு சொல்லவும் இன்னும் நீ என்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டீங்கன்னா குளிரவே செய்யாது பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. போட்டேன் அங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மூவ் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம ஜொங்குக்கு அந்த பிளேஸில் கேம்ப் ஃபயருக்கான ஹோல் ஒர்க்கும் பண்ணுறதும் ஃபுட்டை ரெடி பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பிளேஸில் ஜாலியாக டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம். நம்ம ஜொங்குக்கு தனியாக உட்காந்துருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கேம்ப் ஃபயர் பக்கத்தில் இந்த ஃபயர் பக்கத்தில் ப்ளே பண்ணி விளாண்டுட்ருப்பாங்க. ஜொங்குக்கும் ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் உட்காந்துருப்பாரு. இந்த மாதிரி உட்காந்துருக்க மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்து மட்டும் சிங்கிளாக தூரமாக உட்காந்துருக்கு பார்த்துட்டு
கிட்ட கரெக்டாக வந்துட்டு நிற்பாரா இந்த மாதிரி நின்னாட்டே அப்படின்னு வந்துட்டு நம்ம ஜொங்குக்கு பட்டுட்டு என்னங்கிற மாதிரி கேட்டால் எங்கே உட்காரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சரி உட்காந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னால் பக்கத்தில் உட்காருவாருன்னு பார்த்தா டேயோட 2 லெக்கையும் மூவ் ஆன் பண்ணிவிட்டு லெக்குக்கு நடுவில் உட்காருதாரு. பேபி அதெல்லாம் முடியாது நான் எங்கிட்ட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 லெக்குக்கு நடுவில் உட்காந்துட்டு டேயோட 2 ஹேண்ட்ஸையும் அப்படியே ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பாக பிடிப்பாரா அந்த மாதிரி பிடிச்சா பேபி ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்கேன் நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்ட கேட்டோம். எப்படிடா இருப்பேன்னு சொல்கிறோம்ல அப்படின்னா என்ன ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தால் இப்போ நம்ம நம்ம ஜொங்குக்கு தான் இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே அங்கே கேஃபேரில் டான்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு போர் அடிச்சு போய் அப்படியே நம்ம ஜொங்குக்கு டேயோட நெக்கில் அப்படி ஹெட்டை வச்சபடி டேயோட ஷோல்டரில் அப்படி ஹெட்டை வச்சபடி நெக்குக்கிட்ட க்ளோஸாக வந்துடும் அப்படி டேயோட டேஸில் உட்காண்டபடி ஹக் பண்ண பொசிஷன்லேயும் டேயாங் ஸ்லீப்பிங்காக வருது வாரியா டென்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உனக்கு ஸ்லீப்பிங் வந்தால் இங்கேயே ஸ்லீப் பண்ணு இங்கேருந்து என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் உண்மையிலே எனக்கு ரொம்ப ஸ்லீப்பிங்காக இருக்குது டேயாங் அப்படிங்கிற மாதிரி டேயோட செஸ்ஸெல்லாம் சுரண்டிக்கிட்டு இப்படி ப்ளே பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டாக மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே நோட் பண்ணல. கொஞ்சம் தூரமாட்டாக உட்காந்துருக்கிறதுனால யாருக்குமே தெரியல. ஆனால் ஜாக் முழுக்க நம்ம டேக்குக்கு மட்டும்தான் அப்படி ஃபுல்லாக நோட் பண்ணிட்டு இருப்பான். ஜாக் இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு இருந்தா சார்லியுமே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஜொங்குக்கிட்டே ப்ளே பண்ணி விளாண்டுட்டு பார்த்துட்டு என்னம்மா ப்ரொஃபஸர்கிட்ட ப்ளே பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் அந்த மேமுமே இப்போ நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுறாங்க. இப்படி நோட் பண்ண சும்மா ட்ராமாவாக இருந்தால் 2 பேரும் இவ்வளோ க்ளோஸாக இருக்க மாட்டாங்களே. ஆனால் நம்ம ஜொங்குக்கு ஒரு ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க என்ன மாதிரி க்ளோஸிங்காக இருப்பாங்க. அந்த மூமெண்ட்டில் நம்ம ஜொங்குக்கிட்டே கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்காரு. டேயுமே நம்ம ஜொங்குக்கு டைஸில் வச்சபடி அப்படி ஹக் பண்ண பொசிஷன்லேயே சரி ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கூட யாராவது சாஃப்டாக ரப் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்போ நம்ம தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மேம் நோட் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம ஜொங்குக்கு தான் சும்மாவே இல்லாமல் இந்த மாதிரி டேயோட செஸ்ஸை சுரண்டிக்கிட்டே இருந்தவர். டேயோட நெக்கு கிட்ட தானே அவரோட லிப் இருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட நெக்கு அப்படியே சாஃப்டாக லிக் பண்ணபடி பைட் பண்ணுவாரா. டே நாட்டி போய் என்ன ப்ளே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ தான் அந்த டென்ட்டுக்கு வரமாட்டேன்னா எனக்கு ஸ்லீப்பிங்காக வருது இல்லை அது மட்டும் இல்லை இங்கே இருக்கிற நிறைய பர்சன்ஸ்க்கு உன் மேலே ஒரு கண்ணு அதனால இப்போ நான் உனக்கு இக்கி மார்க்கு வைப்பேன் அப்படின்னா உனக்கு ஒரு பர்சன்ட் இருக்காங்கங்கிறதே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாகவே நம்ம டேயோட நெக்க அப்படி ஸ்லீப் பண்ணபடி பட்டபடி நெக்க பயங்கரமாக பைட் பண்ணுவாரா. அந்த மாதிரி பைட் பண்ணோம். ஜொங்குக் ப்ளே பண்ணாதே யாராவது பாட்டுருவாங்கங்கிற மாதிரி சொன்னால் பாட்டுட்டு போகிறாங்க போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நெக்க பயங்கரமாக பைட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு நம்ம டேக்கே ஷை ஆகிரும். ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கை யாரும் பார்க்காத அளவுக்கு ஜொங்குக்கோட ஃபேஸ் லைட்டாக கப் பண்ணபடி சரி பைட் பண்ணிட்டு போட்டு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதெல்லாம் முடியாது நான் இன்னொரு பைட் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட நெக்கு பயங்கரமாக பைட் பண்ணுறாரு. டேக்கு நெக்கு வலிக்குது இருந்தாலுமே பெயினை கண்ட்ரோல் பண்ணபடி போடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாரா. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜாக் ரொம்ப காண்டாக்கி என்ன திமிரு இருந்தால் நீ அவன் கூட இவ்வளோ க்ளோஸாக இருப்பேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எழுந்து டான்ஸ் பண்ணி ப்ளே பண்ணி விளாண்டதெல்லாம் போட்டும் 2 டார்க் கேம் விளாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 டார்க் கேமை ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரு பாட்டில் அப்படியே உருட்டி விட்டு ஸ்டூடெண்ட்ஸில் யார்கிட்ட வருதுங்கிற மாதிரி நோட் பண்ணோம். முதல்ல 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருது. 2 வேணுமா டார்க் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு கேமை அப்படியே ஒன்றா எண்டாக்கிட்டோம். 2 பேர் இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க இப்போ பாரு உங்கள் 2 பேரும் பிரிக்கணுங்கிற மாதிரி கரெக்டாக அப்படி ரோல் பண்ணபடி ஜொங்குக்கிட்டே பட்டபடி அந்த பாட்டிலை வைப்பான். ஆனால் இந்த மாதிரி வச்சுட்டு ப்ரொஃபஸர் இப்போ உங்களை பார்த்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜொங்குக்கு ஷாக் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ கரெக்டாக டேக்கு கேட்கல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ டேக்குக்கை நோட் பண்ணால் ஜொங்குக்கு ஒரு மாதிரி ஆகிரும். ட்ரியாங் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் அமைதியாக ஸ்லீப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸ்லீப் பண்ண மாதிரி என்னோடய தைசில் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜொங்கு கூட கிட்ட கிரிப்பாக பிடிச்சபடி ஜொங்குக்கு எழுந்துக்க விடாத அளவுக்கு நம்ம டேப் பிடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி பிடிச்சிட்டா எல்லாருமே பார்க்குறாங்க விடு நான் வேணால் எழுதுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஒரு ப்ராப்ளம் இல்லைடா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரியும். தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதுங்கிற மாதிரி ஜாக்கை நோட் பண்ணிவிட்டு என்னால் எந்த ஒரு கேம்லேயும் ப்ளே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். என்ன ப்ரொஃபஸர் எல்லாருமே ஜாலியாக தானே என்ஜாய் பண்ணி விளாண்டுட்ருக்கோம். கேம் விளாட முடியாதுன்னுக்கிறீங்க. உங்கள் டைஸில் இருக்க ஜொங்குக்கு கீழே இருக்க வச்சுட்டு கேம் விளாடுறீங்களா இல்லாட்டி ஜொங்குக்கு வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம தான் செம காண்டாகியா தான் நான் சொல்லிகிட்டு இருக்கோம்ல அவன் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கான். ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கோம்னா எழுப்பி கேம் விளாட போறியா வேணும்னா கேம் விளாடு இல்லைன்னா அவ்வளோ வெறும் டென்ட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி
கோவமாக ஜாக்கை பிடிச்சி திட்டவும், ஜாக்கு இப்படி திட்டுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஏன்டா தேவையில்லாமல் ப்ரொஃபஸர்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்ருக்க, ப்ரொஃபஸர் வேண்டாம்னா மற்ற பர்சன்ஸ் யாராவது ப்ளே பண்ணி விளையாடுவோங்கிற மாதிரி அந்த கேமை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் எப்படி ஜங்குக்கை ஹக் பண்ண பொசிஷன்லேயே ஜாக்கை பார்த்து ஹெவியாக முறைக்கிறான். இவ்வளவு திமிரு இருந்து அவனை எங்கிட்ட மூவ் ஆன் ஆக்க ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ண பொசிஷன்லேயே ஜாக்கை நோட் பண்ணால், அப்பா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் நம்மளை விட்டுட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை ஹக் பண்ண பொசிஷனில் சும்மா டேயோட நெக்கில் கிஸ் பண்ணி ஈக்கி மார்க் பண்ணிட்டு இருந்த நம்ம ஜங்குக் அந்த பொசிஷன்லேயே ஸ்லீப் ஆகிடுவார். டேக்கு கூட தெரியல ஜங்குக் ஸ்லீப் ஆகிட்டான்ங்கிறது தெரியாமல் அவன் ப்ளே தானே பண்ணிகிட்ருக்கான், அந்த பொசிஷன்லேயே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டைம் மூவ் ஆன் ஆகி 10th போகிற மூமெண்ட்டுக்கு டே அப்படியே நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணிவிட்டு வா ஜங்குக் 10th போகலாம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுவாரா. எங்கே நம்ம ஜங்குக் ஃபுல்லாக ஸ்லீப் ஆனதை பார்த்துட்டு பேபியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே பொறுமையாக எழுந்து ஜங்குக்கை ப்ராடக்டாலே தூக்குனபடி நேராக 10th போகிறாரு. இப்போ நம்ம டேடான் ஜங்குக்கு பொறுமையாக ஸ்லீப் பண்ணுற பிளேஸில் ஸ்லீப் பண்ண வச்சுட்டு அவரோட மொபைலை நோட் பண்ணால் டேயோட பேரண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கால் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த டென்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டே வெளியே வராரு. இந்த மாதிரி வெளியே வந்துட்டு டேடுக்கிட்டையும் மாம்கிட்டையும் பேசுகிறாரு. என்னடா ட்ரிப் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ட்ரிப் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாகவே போகுதுமா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, ஜங்குக்கு எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜங்குக்கு ரொம்ப ஜாலியாகவே இந்த பிளேஸில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். நெக்ஸ்ட் டே நைட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே ஒன் பை ஒன்னாக அப்படி பேசிக்கிட்டு இருந்தால் அந்த பிளேஸில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு பர்சன்ட் போகிற மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். இந்த டைட்டில் எந்த ஸ்டூடெண்ட் அங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரிம்மா எனக்கு டைம் ஆகிடுச்சி நீங்கள் ஸ்லீப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த காலை கட் பண்ணிவிட்டு டேயுமே கரெக்டாக அந்த ஸ்டூடெண்ட்டை ஃபாலோ பண்ணபடி போவாரா. அந்த மாதிரி போனோம். நம்ம ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிட்டு இருந்திருப்பார்ல, அவருக்கு ஸ்லீப்பிங் டேயை விட்டு மூவ் ஆன் ஆனதோட ஸ்லீப்பிங் போயிருக்கும். அப்படி எழுந்து பார்த்தா 10th இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டே எங்கே போனால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 10th விட்டு நம்ம ஜங்குக்கு வெளியே வந்தோம். டே இப்போ அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டே ஏன் சிங்கிளாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே டேயை ஃபாலோ பண்ணபடி வந்தான். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது எனக்கு கொஞ்சம் ஸ்லீப்பிங் வரல, அதனால தான் இந்த பிளேஸ்க்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட இந்த மாதிரி பேசினா டே காண்டாகி நீ என்ன மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்குங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஜாக், இப்போ என்ன ப்ராப்ளம் பண்ண இந்த பிளேஸ்க்கு நீ வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டால் நம்ம டே ஜாக்கோட ஹேண்ட்ஸில் ஒரு குட்டியாக ஒரு ட்ரிங்க் பாட்டில் மோடி இருக்குது. அது ட்ரிங்க் தான். அதை ஒரு பர்சன்கிட்ட கேட்டிருப்பான், இந்த பிளேஸில் இருக்க ஒரு பர்சன்கிட்ட கேட்டிருப்பான். அவன் நைட்டு இந்த டைட்டுக்கு இந்த பிளேஸ்க்கு வா, நான் உனக்கு தாரேன் மணிட்டானுங்கிற மாதிரி கேட்டிருப்பான். அதை தான் வாங்க வந்துருப்பான். நான் டே இந்த பிளேஸில் கரெக்டாக இதை நோட் பண்ணிடுவார். நீ எதுக்கு இந்த பிளேஸில் நிற்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ரொம்ப பெரிய பாட்டிலாம் கிடையாது, கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குமா. அந்த பாட்டில் அப்படியே டேக்கு தெரியாமலே அப்படியே ஃபேன் பேக்கெட்டுக்குள்ளே மறைச்சி வச்சுட்டு அது ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லீப்பிங்கே வராத மாதிரி இருந்துச்சு, அதான் கொஞ்சம் தூரமாக இருக்கலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி, ஸ்லீப்பிங் வரல அதான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி டேட்டை சொன்னோம். டே காண்டாகி ப்ராப்ளம் பண்ணுற ஜாக், நீ ஏதோ புதுசாக ப்ராப்ளம் பண்ண ட்ரை பண்ணுறப்பளுக்கு அந்த மேம்கிட்ட நீ தானே அவளைத்தையும் இப்படிலாம் சொல்லி என்கிட்ட ப்ளே பண்ண விட்டேன். இங்கே பாரு, ஜங்குக்கோட பிரதர் இங்கே போயிட்டா இவ்வளோ தூரத்துக்கு நான் அமைதியாக இருக்கேன், இல்லைன்னு வச்சுக்கோ இந்த பிளேஸில் வேறு யாராவது இருந்தால் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. லாஸ்ட்டாக சொல்கிறேன், தேவையில்லாமல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காத, அப்புறம் நான் என்ன மாதிரி உன்ட்ட ட்ரீட் பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம டே பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி திட்டிகிட்டு இருந்தால் டேக்கு வேறு வேலையே இல்லை, இந்த மாதிரி தான் திட்டிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு நம்ம டே நோட் பண்ணிக்கிட்டே இருந்தால் பேக் சைடில் ஜங்குக்கு வர மூமெண்டம் ஜாக்கு நோட் பண்ணிடுவான். என்னோட பிரதர் டே டெடி வரியா, டே எங்கிட்ட தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜாக்கு டேயை ஹக் பண்ணிவிட்டு சரி ப்ரொஃபஸர் டென்ஷன் ஆகாதீங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினோம். தூரத்துலேருந்து பார்க்குற நம்ம ஜங்குக்கு செம ஷாக் ஆகுறாரு. யாரவே என் டே ஹக் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே யாரை ஹக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக நோட் பண்ணோம். அப்படியே நம்ம டே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு செம்ம காண்டில் அப்படியே ஜாக்கப்பட்டு மறைச்சா, நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உங்ககிட்டலாம் யாராவது பேசுவாங்களா, முதல்ல 10th போட அப்படிங்கிற மாதிரி கோவமாக டே கட்டு வர இந்த மாதிரி கட்டுனோம். ஜங்குக்கு இந்த மாதிரி ஜாக்கும் டேயும் நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு எதையுமே பேசாமல் டேட்டை என்ன பண்ணுறீங்கிறது கூட கேட்காம நேராக 10th போயிடுவார். அந்த மாதிரி போனால் என்ன இந்த ஜங்குக்கு அப்படியே போயிட்டான், வேகமாக டேக்கிட்ட ஃபைட்லாம் பண்ணுவான்னு நினச்சேன்,
சரி இப்போ இல்லாட்ட பிறவு பைட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜாக்கும் அப்படியே டென்ட்டுக்கு வந்தா திமிரு பிடிச்சவன் என்ன மண்டி வண்டா ஹக் பண்ணுறான். வர்ற கவுட்டுக்கு அவனை ஸ்லாப் பண்ணி பனிஷ் பண்ணணும்னா திங்க் வருது. எங்கே நான் ஸ்லாப் பண்ண போய் சவுண்டு கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வேறு எழுந்திக்கக்கூடாதுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜாக் அவனோட டென்ட்டுக்குள்ளே போக சொல்லிட்டு இனி வெளியே வந்தீங்கன்னா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நேராக நம்ம ஜொங்குக்கோட டென்ட்டுக்கு வந்து நோட் பண்ணுறாரு. ஜொங்குக்கு என்ன பண்ணுறாங்கிற மாதிரி நோட் பண்ணோம். ஜொங்குக்கு அந்த பிளேஸில் அப்படியே ஸ்லீப் பண்ணபடி பட்டிருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜொங்குக்கு அந்த பிளேஸில் ஸ்லீப் பண்ணிட்டோம். டென்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம தான் இப்போவுமே இந்த பிளேஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வாட்ச் பண்ணால் ஜிமின் அப்படியே பக்கத்தில் இருந்து உட்காந்துட்டு என்னடா நீ அன்றைக்கி வாட்ச் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாம் நாளைக்கு 1 டே மட்டும்தான் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸை சேஃபாக நான் தான் கூட்டிகிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் ஆக்டன் இல்லாமல் நிறைய பேசிகிட்டு இருப்பாராம். இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் நம்ம ஜொங்குக்கு தான் செம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்ட்லேயே எடுக்க ஜாக்குக்கிட்ட நம்ம ஹஸ்பண்ட் பேசிகிட்டு இருந்தார். ஹயாங்கியே நம்ம ஹக் பண்ணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மூமெண்ட்லேயே இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு திங்க் பண்ணிகிட்டே இருப்பாரா.